விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் குண நலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அடங்கியுள்ளன. பூமிகாரகனான செவ்வாய் இவர்களின் ராசி அதிபதியாக வருவதால் சிறிய அளவிலாவது இவர்கள் பெயரில் சொத்து எப்போதுமே இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடுவார்கள். இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடுவயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சேமித்து வைப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் நியாய அநியாயங்களை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பார்கள். இவர்களின் 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆவார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை இவர்களுக்கு உண்டு. இவர்களின் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார். இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வார்கள். இவர்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற்றுவிட முடியாது. இளமையில் கஷ்டமான வாழ்க்கை அமைந்தாலும் நடுத்தர வயதில் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வார்கள். குடும்பத்தார் மீது அதிக அன்பு, பாசம் காட்டுவார்கள். மற்றவர் மனதில் நினைப்பதை அறியும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு சிறுவயதில் இருக்கும்போதே பல கஷ்டங்களை அனுபவிப்பதால் அந்த கஷ்டத்தின் மூலம் பல வாழ்க்கை பாடங்களை இயற்கை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதனால் இவர்களுக்கு அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானையும் சித்தர்களையும் மகான்களையும் வணங்குவது வாழ்க்கை மெய்ப்பொருளை உணரச் செய்யும். நன்றி, வணக்கம்.